தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலமா உங்கள சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆக்சுவலா இன்னும் 2 நாள்ல ரிசல்ட்டு. ரொம்ப படபடபடன்னு இருக்கு. ஆக்சுவலா இந்த தேர்தல்ல புதியதா களங்காணக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் வந்ததுக்கப்புறம் நடந்த சேஞ்சஸ்ஸு, மக்களுக்கு அவருக்கு நடுவுல ஏற்பட்ட ஒரு ட்ரஸ்டட் ஒரு பாண்டிங்கு, தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மக்கள் குடுத்த ஆதரவு அப்படிங்கிறத, அனைத்து கட்சிகளும் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா அத நீங்க ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு அவங்கள நம்ப வைக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றீங்கடா நீங்க? ஏன்டா உண்மையா சொல்றேன். ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக். நீங்க எதுவும் ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேணாம். சிம்பிளான ஒரு லாஜிக். உங்கள ஆதரிச்சு நாங்க ஒரு விஷயத்த பேசினாலோ, உங்களுக்கு வாக்களித்தாலோ, நாங்கள் அறிவாளியாவும், புத்திசாலியாவும், மக்களாவும் உங்க கண்ணுக்கு தெரியிறோம். உங்கள எதிர்க்கக்கூடிய, அல்ல உங்கள தாண்டி வளரக்கூடிய ஒரு சக்தி புதுசா இந்த சமூகத்துல வந்துருச்சு அப்டின்னா, உடனே எங்கள நீங்க முட்டாளு, அறிவு இல்லாதவங்க, தற்குறிங்க, அறிவில்லாதவர்கள், படித்தும் அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற நீங்கலாம் எப்பா சீரியஸ்லி நான் சொல்றேன். நீங்க இவ்ளோ வடிகட்டுன முட்டாளாவாடா இருப்பீங்க? எந்த கட்சிய சேர்ந்தவனா வேணா இருங்கடா. நான் ஓப்பனா சொல்றேன். அரசியல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத மக்கள் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுகிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா விஜய் அண்ணன் வந்ததுக்கப்புறம், அரசியல முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, அரசியல்வாதிகள்னா யாரு அப்படிங்கிறத மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அவருக்கு மக்களுக்கு நடுவுல மிகப்பெரிய அளவுல ஆதரவு இருக்கு. மக்களுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கு. மாற்றம் அப்படிங்கிறத விஜய் அண்ணன் மூலமா மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத, என்னுடைய ஆரம்ப காலத்து வீடியோலயே நான் சொல்லிட்டேன். அவருக்கு ஒரு வெல்கம் இருக்கு. பெரிய அளவுல ஒரு வெல்கம் இருக்கு மக்கள் நடுவுல. நீங்க தாராளமா நம்பி அவருடைய ட்ராக்ல நீங்க பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இத பத்தி பேசும்போது இந்த ஐடியாலஜி, உங்க எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். ஒருவேள இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது என்னோட முரண்படுறீங்க அப்படின்னா, தாராளமா தைரியமா கமெண்ட் போட்டு என்னன்னு கேளுங்க. உங்களோட எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து கூட கேட்கறாங்க. எதுலேருந்து மாற்றம்? எப்படி மாற்றம்? நான் என்ன கேட்கிறேன், நீங்க வைக்கிற ஐடியாலஜி, நீங்க வைக்கிற அந்த ஐடியாலஜிக்கான ஸ்கீம்ஸு, அது இல்லாம எக்கனாமிக்கல் டெவலப்மென்ட்க்கான ஸ்கீம்ஸு, இல்ல புதிய ஆட்சி வரைவு, ஆட்சி முறை மாற்றம் இது எல்லாமே யாருக்காக நீங்க முன்வைக்கிறீங்க? பிரச்சாரம் முதல்ல யாருக்காக நீங்க செய்றீங்க? மக்களுக்காக தான் நம்ம எல்லா ஆட்சி வரைவு அல்லது ஸ்கீம்ஸ் இல்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டா குடுக்குற ஏதோ ஒரு விஷயங்கள், இல்ல எந்த அ மொழி சார்ந்ததோ, கல்வி சார்ந்ததோ, பொருளாதாரம் சார்ந்ததோ, நாட்டினுடைய அடிப்படை பொருளாதார வளர்ச்சி சார்ந்ததோ, அல்ல எதிர்காலம் சார்ந்த திட்டங்களோ, எதுவா இருந்தாலும் நம்ம வழி வகுக்கிற திட்டங்கள் எல்லாமே அந்த மக்களுக்கு நம்ம செய்றோம்ன்னு சொல்லி, எது எது நம்ம அ வாக்குறுதியா நம்ம குடுத்தாலும், மக்களுக்கு அத நான் செஞ்சு காட்டுறேன். நாங்க எங்களால செய்ய முடியும் அப்படின்னு முன் வச்சு மக்கள் கிட்ட பிரச்சாரம் செய்து, நீங்க ஆட்சியில பங்கேற்கிறதுக்கு பேர் தான் பிரச்சாரம் இல்லையா? அதுல இப்போ விஜய் அண்ணன் எதுலேருந்து மாற்று அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆல்ரெடி இருக்கக்கூடிய, ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில தான் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, நகர்ந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளோ, ஜாதி கட்சிகளோ அல்லது ஏதோ ஒரு அமைப்புகளோ பார்த்தீங்கன்னா, எல்லாருமே போய் இந்த கட்சிகளோட கூட்டணி, ஆதரவுன்ற நிலைப்பாட்டுல அவங்களுக்குன்னு இருக்க இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டிய டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு, இவங்க போய் ஒட்டிக்கிட்டு, அவங்களோட முதுகுல ஏறிக்கிட்டு இவங்க அரசியல்ல பங்கேற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு ட்ரூ டெமோக்ரஸி கிடையாது. இது தாவேக்காவுக்கும் பொருந்தும். தாவேக்காவும் கூட்டணி வைக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. கூட்டணிங்கிறது ஒரு ஒரு மக்களை ஏமாத்தக்கூடிய ஒரு பொய் பிம்பம். அதனால எனக்கு கூட்டணி மேல உடன்பாடு கிடையாது. அதனால அதையும் இங்கேயே நான் பதிவு பண்ணிக்கிறேன். 2வது மாற்று அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர மாத்துறது தான் மாற்றே. நீ ஒரு சீமான் என்ன சொல்றாரு, இங்க ஆள் மாற்றமோ, ஆட்சி மாற்றமோ தேவையில்ல. ஆட்சி முறை மாற்றம் தான் தேவ. இங்க ஆட்சி முறை மாற்றம் கூட முதல்ல தேவையில்ல. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஆள்றவங்களையும், ஆட்சியையும் தான் மாத்தணும் முதல்ல. ஒரே தலைமையில ஒரு 2 குழுக்களுக்கு நடுவிலான தலைமையிலான ஆட்சி மட்டும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா, இதுக்கு முன்னாடியும் இது இப்படி தானே இத்தன ஆண்டுகளா நடந்து வந்துட்டு இருக்கு. இவ்வளவு விவரமா பேசுற நீங்க, இதுக்கு முன்னாடி மாற்றுன்னு வந்த சீமான் அண்ணனுக்கு ஏன் நீங்க ஓட்டு போடல? அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். சீமான் அண்ணனுடைய கொள்கை, கோட்பாடு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். எங்க ரங்கராஜ் பாண்டே அடிக்கடி அழகா சொல்லுவாரு இத பத்தி. சீமான் அண்ணன் பேசும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். வாவ்! என்னவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல அப்படிம்பாரு. ஏன் நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல அப்படின்னா, பொருளாதாரம் சார்ந்து, தற்சார்பு பொருளாதாரம் சார்ந்து, விவசாயம் சார்ந்து, அடிப்படை கனிம வளங்கள் சார்ந்து, இந்த ஜியோகிராபிக்கலி புவியியல் சார்ந்த நில வளங்கள காக்கணும்னு நினைக்கிறது, இந்த விஷயங்கள்ல நாம இவரோட சீமான் அண்ணனோட நான் ஒன்றி போறேன். ஆனா, ஆட்சி முறையில பார்த்தீங்கன்னா, இவர் குடுக்குறது எல்லாமே ஃபெயிலியர் ஸ்கீம் தான். இவரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இவர் ஜெயிச்சு வந்தாலுமே கூட, இத சக்சஸ்ஃபுல் பண்ண முடியாது. டெஃபினட்டா சொல்றேன். ஏன்னா, இவர் சொல்றது முழு ஆட்சி முறையுமே மாற்றணுங்கிறாரு. இவர் சொல்றதெல்லாம் ஒரு 20, 30 இயர்ஸ்க்கான ஸ்கீமு. ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது? ஒரு 5 ஆண்டுக்கும் நீங்க மக்களுக்கு என்ன செய்வீங்க அப்படிங்கிறத பிரச்சாரம் செஞ்சு, அத உறுதிமொழியா குடுத்து, அத நீங்க பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட ஆட்சி அமைக்கிறதுக்கு அ க கோரிக்கை வைக்கிறீங்க.
உங்கள ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த 5 ஆண்டுக்குள்ள உங்களால அந்த விஷயங்கள்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க செஞ்சுடுறீங்க. நான் ஒத்துக்கிறேன். பொருளாதாரம் சார்ந்தோ, அடிப்படை நாட்டோட வளர்ச்சி சார்ந்தோ ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு திட்டங்கள சக்சஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய மாற்றத்த கொண்டு வர முடியுமா? அப்படிங்கிறது சாத்தியக்கூறு இல்ல தான். ஆனா, சீமான் அண்ணன் சொல்றது 100% எல்லாமே வந்து லாங் டெர்ம் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸா இருக்கு. அப்படி இருக்கும்போது, அதுல வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆக்சுவலா. இப்ப வந்து நீங்க சொல்லலாம், லாங் டெர்ம்ங்கிறது நல்லது தானடா! அப்புறம் ஏன்டா அறிவு இல்லாம வேற யாருக்காவது ஓட்டு போடுறீங்க அப்படின்னா, லாங் டெர்ம்ங்கிறது அத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? அங்க தான் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த 5 இயர்ஸ் வந்துருவீங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அதுக்குள்ள 5 வருஷம் முடிஞ்சிரும். அடுத்த 5 ஆண்டு உங்கள செலக்ட் பண்ணுவாங்களா? ஓகே. இப்ப அடுத்த 5 ஆண்டும் செலக்ட் பண்ணிறாங்க. அப்ப அத ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அடுத்த 5 ஆண்டு உங்களுக்கு தேவ. ஓப்பனா சொல்றேன். நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஆட்சி வரைவு அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ப்ராப்பரா இவங்க நெனச்ச மாரி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மினிமம் 20 டூ 30 இயர்ஸ் தேவ. இது பாசிபிளே கிடையாது. நான் வந்து அவங்களோட ஆக்சுவலா நாம் தமிழர் கட்சி மேல எனக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஈர்ப்பு இருக்கு. அவங்க மேல ஒரு உடன்படுறேன். ஆனா ஆட்சி முறை அப்படிங்கிறது டெஃபினட்டா பண்ண முடியாதுங்க. ஏன்னா நீங்க மட்டுமே மெஜாரிட்டி பெற்று சுயமா அதாவது 234 தொகுதியில நீங்க மெஜாரிட்டியா நீங்க வின் பண்ணா மட்டும் தான் அத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதையும் ஒரு 5 ஆண்டுலயோ, 2 5 ஆண்டுலயோ, 3 5 ஆண்டுலயோ நீங்க பண்ண முடியாது. இது இட்ஸ் அன் லாங் டெர்ம் ஸ்கீம். ஸோ அப்படினாலும் சரிடா, லாங் டெர்ம் வளர்ச்சிக்காக நீ எப்படி நீங்க அத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு? நான் லாங் டெர்ம்னு சொன்ன உடனே அதுவும் பாசிபிலிட்டி இருக்குன்னு நெனச்சுறாதீங்க. பாசிபிலிட்டி அதுல நெறைய கிடையாது. ஏன்னா இப்போ நீங்க என்னதான் நீங்க மெஜாரிட்டில நீங்க ஜெயிச்சாலும் 234 தொகுதியும் வாஷ் அவுட் பண்ணி நீங்க எடுக்க போறதில்ல. அப்ப எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிறது இருப்பாங்க. மாற்றுக் கட்சியினர் இருப்பாங்க. மாற்று கருத்து கொண்ட மக்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும். ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும். அத அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா, நீங்க அவையில வாக்கெடுப்பு நடத்தி நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா, அது எல்லாரும் ஒத்த மனசு கருத்தோட உங்களத வந்து அ அ வரவேற்பாங்களா? இல்ல அப்ஜெக்ட் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறது இருக்கு. அது இல்லாம பொருளாதாரம் சார்ந்து இப்ப நீங்க வந்து தனியார் பொருளாதாரத்திலேருந்து அரசு பொருளாதாரம் சார்ந்த ஒரு துறைகள நீங்க மாத்தணும்னு நெனச்சாலோ, இல்ல ஒரு துறைகள நீங்க வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி கவர்மெண்ட்டே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்டின்னா, தனியார் பொருளாதாரம் சார்ந்தவங்க உங்களுக்கு வேற விதங்கள்ல வந்து அழுத்தம் குடுப்பாங்க. வாயால ஈஸியா பேசிறலாம். அத நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது ஹைலி டிஃபிகல்ட். பாசிபிலிட்டீஸே கிடையாது. சரிங்களா? ஸோ இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இத ஏற்கனவே இந்தியா வந்து பல மதத்தாலயும், மொழியாலயும், இனத்தாலயும் பிரிஞ்சு, சிதறி, சாதியினாலயும் சிக்கி சின்னாபின்னமா கிடக்கு. நீங்க இந்த கேப்ல தூக்கிட்டு வந்து தமிழ் தேசியத்த பேசி இனவெறிய தூண்டுறீங்க. நான் என்ன கேட்கிறேன், நான் ஒரு தமிழன் அப்படிங்கிறதுல நான் பெருமைப்படுறேன். தமிழ் மொழிய உயர்த்தி தூக்கி பிடிக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். நமக்கு தனிநாடு கோரிக்கை வைக்கிறீங்களா? அது சந்தோஷப்படுறேன். ஆனால் இந்திய அரசியல் அமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? இந்திய அரசியலமைப்புக்கு கீழ்ப்படிந்து நீங்க சொல்லக்கூடிய திட்டங்கள் நடைமுறைக்கு சாத்தியப்படுத்தப்படும் அப்படின்னா, அதுதான் நீங்க ஒரு இந்திய குடிமகனா இந்திய அரசமைப்புல பங்கேற்று நீங்க இந்தியாவுக்கு செஞ்சதா இருக்கும். முதல்ல நாடு அப்படிங்கிற அடிப்படையில நம்ம ஒற்றுமை பெறணும். நம்ம இன, மொழி, மதம் அப்படிங்கலாம் நாட்டுக்குள்ளார இருக்கிறது. நீங்க பேசுறது எப்படின்னா, தமிழ்நாடே வந்து ஒரு தனி நாடா நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுற மாரி தெரியுது. ஆல்ரெடி இங்க பல பிரச்சனை இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க யூனிட் பண்ண பாருங்க எல்லாத்தையுமே. யூனிட் பண்ண பார்க்காம, நான் தமிழன், நான் தமிழ் யார் இங்க தமிழன் இல்ல இப்போ. நான் தமிழ் மொழி படிச்சிருக்கேன். இந்த வீடியோ நான் இவ்வளோ பேசுறேன் அப்டின்னா, நீங்க ஒண்ணும் தெரியாம சும்மா உட்காந்து வீடியோ போடுறது, இந்த விஜய் இன்னைக்கு வந்ததுக்காக நான் பேசுனேன். என்னோட வீடியோஸ போய் எடுத்து போய் பாருங்க. என் யூடியூப் சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. 2019ல நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன். இந்திய அரசியலமைப்ப படிங்கன்னு சொல்லி எப்பயோ 7 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுருக்கிறேன். சோசியல் அவேர்னஸ், சோசியல் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கறனால தான் ச எ எ என்டர்டெயின்மென்ட் வீடியோஸ் நான் போட்டிருந்தேன்னா, எப்பயோ என்னோட சேனல் டெவலப் ஆயிருக்கும். எனக்கு தெரியும் இந்த கன்டென்ட்லாம் நம்ம பேசினா வீடியோ டெவலப் ஆகாதுன்னு. எனக்கு வீடியோவோ, சேனலோ டெவலப் ஆகுறது எனக்கு முக்கியம் இல்ல. நான் சொல்லணும்னு நினைக்கிற கருத்து மக்களோட போய் சென்றடையணும். விஜய் என்கிற நபருக்கு இன்னைக்கு நான் வந்து தமிழக வெற்றி கழகத்த ஆதரவு தெரிவிக்கிறேன். ஆனா, இதற்கு முன்னாடி இருந்து சொல்லப்போனா 2016 எலக்ஷன்ல ஜெயலலிதா அம்மா எலக்ஷன்ல கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே நான்லாம் வந்து தீவிரமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆதரவாளர். எங்க குடும்பமே ஏடிஎம்கே தான். எப்ப அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கே கட்சியில இந்த கூவந்தூர் கூத்து என்னெல்லாம் பண்ணி கட்சிய உடைச்சு சிதறடிச்சாங்களோ, ஏடிஎம்கே மேல இருந்த முழு நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. எத்தன பேர் எனக்கு நம்பிக்கை குடுத்தாலுமே ஏன்டா சுயநலத்தோட நீங்க வந்து கட்சிய காப்பாத்தாம நீங்க உங்கள காப்பாத்தீங்கன்னு நினைச்சுட்டீங்கனாலே அந்த இடத்துல டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. என்னைக்குமே ஒரு பெரிய கட்சியினுடைய தலைமை ஒரு கையில இருக்கிறது தான் நல்லது. அதுல வந்து ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல லீடர் அப்படிங்கிறவங்க அந்த அந்த கட்சிய வழிநடத்தி கரெக்ட்டா கொண்டு போயிரணும் ஜெயலலிதா அம்மா மாரி. ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்குமே கூட எங்களுக்கு அந்த மாற்று அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல்ல திங்க் பண்ணணும்னு தோணல. பட் சீனியர் லீடர்ஸ்லாம் போன உடனே, இங்க ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருந்தாலும் நடுவுல இன்னும் நீங்க அந்த பிரச்சனைகள வளர்க்கிற மாரி, போதைப் பொருளு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, நாட்டுல கொள்ள அடிக்கிறது அதிகம், மக்களோட வரி பணத்த சுரண்டுறதும், அநியாயத்துக்கு பச்சையா வெளிப்படையா சுரண்டுறது, ஏகப்பட்ட சாம்பிள்ஸ் இருக்கு.
நான் இப்போ வந்து என்னோட சொந்த வேலையில நான் முக்கியத்துவம் குடுத்து, என்னோட சொந்த வேலையில எனக்கு நேரங்கள முக்கியமா நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு இருக்கனால, என்னால இதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணி எடுக்க டைம் இல்ல அவ்வளோதான். ப்ரூஃப்ஸ் லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல இருக்கு. இப்போ கூட ரீசென்ட்டா வந்து இந்த டிஎன்இபி டேன்ஜெட் கோல நடந்த ஊழல் சம்பந்தமா டிவிஎஸ்சில கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி நம்ம அறப்போர் இயக்கம் நடத்தின கேஸ் இப்போ கூட நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும். 400 கோடி ஊழல். 1, 2 இல்ல. இந்த மாரி கே.என். நேரு அவர் மேல இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி துறையில இருக்கிற ஊழல், அந்த ஜாப் ஜாப் ஸ்கேம் நடந்தது. அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போலாம். நெறைய இருக்கு. ஊழல் இல்லாத துறையே இல்லங்க. இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், சிம்பிள். சீமான் அண்ணன் யோசிக்கிற மாரி எக்ஸ்ட்ரீமாலாம் யோசிக்க வேணாம். நீங்க ஐடியாலஜி எந்த ஒண்ணும் வேணாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல, இந்த 5 ஆண்டுல நீங்க ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு வரீங்கன்னா, அந்த 5 ஆண்டுல மக்களுக்கு உங்களால என்ன செய்ய முடியும்? ஒரு தலைமுறையே 33 வருஷத்துக்கு சுருங்கிடுச்சுடா. ஒரு தலைமுறையே 33 வருஷத்துக்குள்ள சுருங்கிடுச்சு. மொத்தமே ஒரு தலைமுறையே வந்து குறைஞ்சபட்சம் பார்க்கக்கூடிய எலக்ஷன் 6லேருந்து 7 எலக்ஷன் பார்க்க முடியும் அவ்வளோதான். அதுக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க டீனேஜ் கீழ இருந்திருப்பாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க ஓல்டர் ஏஜ் ஆயிடுவாங்க. அதுல வந்து அவங்களால தேர்தல்கள்ல முக்கியமா பெரிய அளவுல கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஓட்டு மட்டும் போட முடியும். அவங்களால பெரிய அளவுல மக்களுக்கு சமூகத்துல நல்லதுக்கோ, எதுக்கோ வந்து முன்னாடி நின்னு எடுத்துக்கட்டி செய்ய முடியாது. ஸோ 6லேருந்து 7 எலக்ஷன் தான் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நீங்க காலத்துக்கு மக்களோட வாழ்வாதாரத்த, வாழ்க்கைய வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்க நெனைக்கிறீங்க. இதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு புது ஆள் வேணும்னு நெனைக்கிறோம். புது ஆள் வந்து ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கல. பாலிடிக்ஸ் பண்ண தெரியுது, தெரியல. நான் இப்பயே ஓப்பனா சொல்றேன். தாவேக்கால வந்து அரசியல் அனுபவம் இல்ல. எல்லாமே தெரியும். இப்ப அரசியல் அனுபவம் இருக்கிறவங்க நீங்கலாம் என்ன செஞ்சு கிழிச்சீங்க? என்ன செஞ்சு கிழிச்சீங்க? எவ்ளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அ சரி ஓகே. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் விஜய் வந்தா தீர்த்துருவாரா? சேஞ்ச் தாங்க. ஒரு புதிய கட்சிக்கு வாய்ப்பு குடுத்து பார்ப்போமே. டெமோக்ரஸிங்கிறது என்ன? மக்களால் மக்களுக்கு மக்களே செய்யக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி இல்லையா? அப்ப நான் வந்து கட்சியிலேயே முரண்படுறேங்க. இதுக்கு முன்னாடி என்னோட பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கட்சிங்கிற ஒரு அமைப்பையே நான் வந்து அ தப்புன்னு நெனைக்கிறவன் நானு. நான் என்ன கேட்கிறேன்னா, சுயேட்சை வேட்பாளர கூட ஆதரிக்கணும்னு நெனைக்கிறேன். என்னுடைய ஆதங்கம்லாம் உங்களுக்குலாம் புரியுதா இல்லையான்னு தெரியல. நான் வந்து இந்த வீடியோ பதிவு மூலமா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, நான் அவ்வளோக்கு அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னோட ட்ராக் எங்க எடுத்து, எந்த டாபிக் எடுத்து, எந்த கன்டென்ட்ல போய் முடியுது. என்னோட ஆதங்கம் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வெளிப்படும். அதே மாரி என்னுடைய யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா, எந்த வீடியோலயுமே நான் எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிலாம் கன்டென்ட் போடுறதே கிடையாது. எல்லாமே என்னுடைய அனுபவ பாடம். டெய்லி நான் வந்து சோசியல் அவேர்னஸ்ல நான் என்னலாம் வந்து மக்களுக்கு நடுவுல என்னுடைய சோசியல் மீடியா மூலமா நான் பார்க்குறேன். மக்கள்கிட்ட நேரடியா நான் வந்து அனுபவத்தின் மூலமா வந்து என்னத்தெல்லாம் நான் உள்வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிறத வச்சு நான் வீடியோஸா போட்டுட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது கம்ப்ளீட்டா நான்லாம் நினைப்பேன். ஒரு ஒரு தொகுதியிலயும், ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியிலயும் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர் கூட அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன நினைச்சு வருத்தப்படுவேன். கஷ்டப்பட்டு அந்த 5,000மோ 10,000த்தையோ பணத்த கொண்டு வந்து அவங்க அந்த சட்டமன்ற தேர்தலுக்காக அவங்க அந்த பணத்த நாமினேஷன் பண்ணி, அந்த பணத்த கட்டி நாமினேஷன் ஃபைல் பண்ணி, அதுக்கு அவங்க அஃபிடவிட் பண்ணி குடுத்து, ஒரு அட்வொகேட்ட வச்சு ப்ராப்பரா அஃபிடவிட் பண்ணி, அவங்க அத நாமினேஷன் தாக்கல் பண்ணி, அவங்களோட ஒரு ஒரு சின்னத்த அவங்க எலக்ஷன் கமிஷன்லேருந்து வாங்கி கான்ட்ரிபியூட் பண்ணா, 5 ஓட்டு, 10 ஓட்டு, 20 ஓட்டு, 30 ஓட்டு, 40 ஓட்டு, 200 ஓட்டு, 300 ஓட்டுன்னு போட்டு அவங்கள தோற்கடிப்பீங்க. ஆனாலும் பல ஆண்டுகளா சுயேட்சையா போட்டியிட்டு, சரி நம்மளும் இந்த மக்களாட்சியில பங்கேற்கணும்னு சொல்லி எத்தன சுயேட்சை வேட்பாளர் தெரியுமா? இதுக்கு முன்னாடிலாம் பாலிடிக்ஸ் நெறைய பேர் வந்து எதிர்க்கட்சிக்கு வந்து ஒரே வேட்பாளர வந்து தோற்கடிக்குது. அவங்க பேர்லயே வந்து டம்மி வேட்பாளர போடுறது. இந்த மாரி வந்து அரசியல வந்து கம்ப்ளீட் பிசினஸா பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் இங்க யாருக்கும் புரியாம இல்ல. இங்க வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் அரசியல் தெரியும்னு நீங்க நெனச்சுட்டு இருந்த காலம் போயி, இப்ப டெக்னாலஜி வளர, வளர, வளர மக்களும் அரசியல் பேசுறத உங்களால ஏத்துக்க முடியல. அதனால தான் இன்னைக்கு இவ்ளோ ப்ராப்ளம் பண்றீங்க. இன்னைக்கு தாவேக்கா ஆதரிச்ச உடனே என்ன சொல்றீங்க? மக்களுக்கு அறிவு இல்ல. படிச்ச முட்டாள்கள். உங்களுக்கு தெரியுமா அறிவு இல்லன்னு? சரி சிம்பிளா எடுத்துக்கங்க. என்ன எடுத்துக்கோங்க. நான் இப்போ சவுதி அரேபியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? என்னுடைய பொசிஷன் பேரோல் டிபார்ட்மென்ட்ல ஃபினான்ஸ் கண்ட்ரோலரா இருக்கேன். சரிங்களா? என்னுடைய கம்பெனில மொத்த எம்ப்ளாயீஸ் 10,500 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றாங்க. சரிங்களா? அதுல வந்து ஆஃப்லைன், ஆன்லைன் அப்படின்னு போகும்போது, அ அவுட் ஆஃப் வெக்கேஷன்ஸ் அப்படிலாம் போக எப்பயுமே ஆக்டிவ்ல மேக்ஸிமம் ஆர் மினிமம் ஒரு 8,000 எம்ப்ளாயீஸ் ஆக்டிவ்ல இருப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 8,000லேருந்து 10,000 எம்ப்ளாயீஸ கொண்ட ஒரு நிறுவனத்துல, அவங்களுக்கு சம்பளம் போடுற இடத்துல நான் இருக்கேன். விஜய் அண்ணன் வந்து எலக்ஷன்ல பிரச்சாரத்துக்கு வர அந்த 1, 2 நாள் வெளில வரும்போது கூட, மக்களுடைய அந்த வரவேற்பு எப்படி இருக்கு? மக்களுக்கு நடுவுல தாவேக்காவினுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம காலங்காலமா நாங்கலாம் மாற்றத்த எதிர்பார்க்குற ஆளு. நான் வந்து விஜய் அண்ணனுடைய ஆதரவாளர் கிடையாது. எனக்கெல்லாம் அவரோட படம் கூட நான் பார்த்தது, அவருடைய சினிமா கூட நான் பார்த்தது கிடையாது. எனக்கு என்னன்னே தெரியாது. நான்லாம் வந்து விஜய் அண்ணனுடைய ரீசென்ட்டா லாஸ்ட்டா வந்த 5 திரைப்படங்கள் என்னன்னு எனக்கு தெரியாது. சினிமா அதிகமா நான் பார்க்கவே மாட்டேன். விஜய் நீங்க சொல்றீங்க ரசிகர் படம். இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணிக்கங்க எல்லாரோடையும். ஆக்சுவலா ரசிகர் கிடையவே கிடையாது. நீங்க நெனைக்கிறீங்க பார்த்தீங்களா? நேத்து எப்படி ஆரம்பிச்சீங்க? நடிகன் ஒருத்தவன் கட்சி ஆரம்பிச்சுட்டான். கூட்டம் வராங்க பார்க்கறதுக்கு. அந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா? இவனுக்கு அறிவு இல்ல, அரசியல் அறிவு இல்ல. அவன நம்பி ஓட்டு போடுறவங்கலாம் முட்டாளு, படித்த முட்டாள்கள். நீங்க என்ன வேணா பேசுங்க. ஆனா இன்னைக்கு டிபேட் எங்க வந்து நிக்குது?
தாவேக ஆட்சி அமைக்குமா, டிஎம்கே ஆட்சி அமைக்குமா, ஏடிஎம்கே ஆட்சி அமைக்குமா? இதுதான் மக்களுக்கு நடுவுல ஏந்திருக்கிற ஒரு புரட்சி. சரிங்களா? இன்னைக்கு அந்த சைலன்ட்டான ஒரு அலை, அந்த அமைதியான ஒரு அலை, ஒரு புரட்சி உண்டாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து 4ஆம் தேதி அன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். ஒண்ணே ஒண்ணு தான் சொல்ல வரேன். அரசியல் என்பது அ பயன்பாட்டு தொழில் அல்ல. அரசியல் என்பது ஒரு லாப நோக்கத்துக்கான தொழில் அல்ல. அரசியல் என்பது சேவை பணி. இத நான் பல வீடியோக்கள்ல நான் சொல்லி வந்துட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு மற்றவங்கள முட்டாளாக்குறதா நெனச்சுக்கிட்டு நீங்க முட்டாள்தனம் பண்ணாதீங்க. உங்களோட முட்டாள்தனம் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வெளிய வந்துட்டு இருக்கு. விஜய் அண்ணன் வந்து அவருடைய நோக்கம் நல்லது. நான் வெளிப்படையா இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். அவருக்கு வந்து முழுசுமா அரசியல் தெரியல. உங்களோட பார்வைக்கு. என்னோட பார்வைக்கு அவருக்கு அரசியல் தெரியுது. உங்களோட பார்வைக்கு அவருக்கு முழுவதுமாக அரசியல் தெரியல. தாவேகாக்கு அரசியல் அனுபவம் இல்ல. தாவேகா எப்படி ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் குடுப்பாங்க? தாவேகா எப்படி மாநில கடன அடைப்பாங்க? தாவேகா எப்படி விவசாயத்துறை சார்ந்து வளர்ச்சி குடுப்பாங்க? தாவேகா எப்படி மண் வளத்த காப்பாங்க? தாவேகா எப்படி கனிம வளங்கள காப்பாங்க? தாவேகா எப்படி ஏழைகளுடைய கண்ணீர போக்குவாங்க? தாவேகா எப்படி இப்படி ஒரு ரூலிங் பார்ட்டியா வந்து தமிழ்நாட்ட வந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போயிடுவாங்க? அப்படிங்கிற உங்களுடைய லட்சக்கணக்கான, மில்லியன் கணக்கான கேள்விகளுக்கு எங்ககிட்ட பதில் இருக்கு. எங்ககிட்ட அதுக்கான திறமையும் இருக்கு. அதுக்கான அமைப்பும் இருக்கு. அத ஒரு நாள் நீங்க பார்ப்பீங்க. இத நான் ஆரம்பத்துலருந்து நான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்த நீங்க சாதாரணமா எடை போடுறீங்க. இன் ஃபியூச்சர் தமிழ்நாட்டுல இப்போ அடுத்த 30 ஆண்டுகளுக்கு ஒரு வலுவான, ஒரு மிகப்பெரிய வளர்ந்த, நேர்மையான ஒரு கட்சி தாவேகாவா இருக்கும். நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ண நெறைய பேர மாற்று கட்சியிலேருந்து கொண்டு வந்திருக்கீங்க. 2வது ஊழல் பண்ணவங்கலாம் கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே. என்னன்னா, இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு, அவங்க மேல இருக்கிற தவறுகள ப்ரொஜெக்ட் பண்ணி, அவங்கள வந்து உங்கள்ட்டருந்து டிஸ்ட்ராய் பண்ண பார்ப்பாங்க. சிம்பிளா நான் சொல்றேன். நல்லது, கெட்டது அப்படிங்கிறது நிரந்தரமானது ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா, யார நீங்க தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல உங்களுக்கு அறிவு வந்துரும். தப்ப தெரியாம செய்றவனும், தெரிஞ்சு செய்றவனும் 2 கேட்டகரி இருக்கு. ஆனா, ஊழல் பெருச்சாளியா இருக்கிறது வேற. இந்த இப்போ தாவேக்கால ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு தவறு பண்ண ஒரு ஆள தாவேக்கால நாமினேஷன் பண்ணி தாக்கல் பண்ணி, அவர் வந்து ஒரு வேட்பாளரா வந்து ஜெயிச்சு வந்துட்டாரு. தப்பு பண்றவனுக்கு தப்பு பண்ண வாய்ப்பு குடுத்தா அந்த தப்ப பண்ணுவான். இப்ப விஜய் என்ன சொல்றாரு, மக்கள் பணத்த நான் தொடவே மாட்டேன். யாரையும் தொடவும் விட மாட்டேன். ஒரு பைசா கூட தொட விட மாட்டேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. அவரு ஆல்ரெடி ஒரு வளர்ந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்னணியில இருந்து வர்றவரு. அதனால அவர் பணத்துக்கு ஆசைப்பட போறது இல்ல. மேபி சான்ஸ் குடுத்து ஒரு எலக்ஷன்ல பார்க்க போறீங்க. 2வது இது மக்கள் பார்வையிலன்னு சொல்றேன். இன்னொன்னு அவருக்கு கீழ இருக்கிறவங்களையும் நான் ஊழல் பண்ண விடமாட்டேன். இப்ப வந்து தலைமை சரியா இருந்தா, கீழ இருக்கக்கூடிய தொண்டர்களும், தலைவர்களும் சரியா இருப்பாங்க. தலைவர்கள் சரியா இருந்தா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சியில இருக்கிறவன் சரியா இருப்பான். நீங்க இன்னைக்கு வந்து இப்போ தாவேகா கட்சிய வந்து நீங்க எப்படி ப்ளேம் பண்றீங்க? யங்ஸ்டர்ஸு, ஸ்ட ஜென்ஸி தலைமுறையினரு, அதேபோல இந்த ரசிகர் கூட்டம். டேய் ரசிகன் அப்படிங்கிறவனும் மக்கள்ல இருந்து தான் வரான். தொண்டனுங்கிறவனும் இந்த மக்கள்ல இருந்து தான் வரான். தலைவன் அப்படிங்கிறவனும் மக்கள்ல இருந்து தான் வரான். ஊழல்வாதிங்கிறவனும் மக்கள்ல இருந்து தான் வரான். கெட்டவன், பொறுக்கி, அயோக்கியன் எல்லாமே மக்கள்ல இருந்து தான் வரான். இந்த மக்களுக்குள்ளார அந்த மக்கள் அப்படிங்கிற அந்த போர்வைக்குள்ளார தான் இந்த எல்லா கேட்டகரி பீப்புளும் கலந்திருக்காங்க. சரிங்களா? அதனால இங்க எதுவுமே நிலையானது கிடையாது. சூழ்நிலை தான் ஒருத்தன தப்பு செய்ய வைக்குது. அப்ப அந்த தப்ப செய்ய வாய்ப்பு குடுக்காதவன் நீங்க வந்து நெறிப்படுத்திட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த தப்பு எல்லாமே ஒழிஞ்சிற போது. சிம்பிள். இந்த அடிப்படை அறிவு கூடமா மக்களுக்கு இல்லன்னு நீங்க நெனைக்கிறீங்க. அப்படி நீங்க நெனைக்கிறீங்க அப்படின்னா, மே 4ஆம் தேதி மக்கள் உங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த வீடியோ மூலமா ஓரளவுக்கு நான் ஏதோ ஒரு சில விஷயங்கள பேசியிருப்பேன். ஸோ என் மேல ஏதாவது கோவம் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. காமனா தான் நான் பேசியிருக்கேன். சில விஷயங்கள் வந்து நீங்க கண்மூடித்தனமா எங்கள வந்து நீங்க முட்டாளாக்க பார்க்குறீங்க. மக்கள வந்து அது நம்மளால ஏத்துக்க முடியல. இப்ப கூட ரீசென்ட்டா இன்னைக்கு ஆக்சுவலா வந்து இந்த நாம் தமிழர் கட்சி இதுல நாம் தமிழருக்கு வந்தாலே எனக்கு வர வர முன்னெல்லாம் கோவம் வரும் எனக்கு. இப்பலாம் நாம் தமிழர் பேச பார்த்தா காமெடியா இருக்கு. எக்ஸிட் போல் வெளில வந்திருக்கு. எக்ஸிட் போல்ல நாம் தமிழர் பேரே இல்ல. அத நினைச்சு வருத்தப்படுவாங்கன்னு பார்த்தா, இந்த பக்கம் சாட்டை துரைமுருகன் வந்து எக்ஸிட் போல்ல முதல்ல எக்ஸிட் ஆனது தாவேக்கான்னு வீடியோ போட்டுட்டுருக்காப்ல. உண்மையிலே அவருக்கு அறிவு இருக்கா? இல்ல மூளை இருக்கா? இல்ல மூளை கீழ குழம்பிடுச்சான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், இவ்வளவு தூரம் சித்தாந்தம் பேசுறோம், தமிழ் தேசியம் பேசுறோம், இவ்வளவு தூரம் கிரவுண்ட்ல இறங்கி உழைச்சிருக்கோம், உண்மையா இருந்திருக்கிறோம். நம்ம பேர கூட சேர்க்க மாட்றானுங்களே! அப்ப எங்க இந்த லாகிங் நடந்திருக்கு? எங்க நம்ம பிரச்சனை நடக்குது? அரசியல்ல அப்ப நம்ம என்ன விஷயங்கள பண்ணா நம்ம மக்களோட பார்வைக்கு நம்ம வருவோம் அப்படிங்கிறத அத யோசிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போகாம, தாவேக்கா தாவேக்கா என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. அதாவது திமுகவா, தாவேக்காவா, அண்ணா திமுக வருமான்னு இங்க டிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தன சதவீதம் ஓட்டு வந்திருக்கும்னு தாவேக்கா பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணிட்டு இருக்காப்ல, நீங்களே அந்த வீடியோ பாருங்க. இந்த எந்த கருத்து கணிப்பிலுமே கடந்த ஒரு மாசமா பில்டப் கொடுத்தாங்கல்ல, 180 சீட்டு, 40 விழுக்காடு, 42 விழுக்காடு நடக்க போகுதுன்னு சொன்ன அந்த விசிலு எங்கேயுமே இல்ல. எங்கேயுமே இல்லைன்னொன்னே என்ன எக்ஸிட் போல்ல எக்ஸிட் ஆயிட்டோம் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கும்போது தான் டப்புன்னு வந்து என்ன எல்லாரும்
மொத்தமாவே 12ல இருந்து 18 சீட் பிடிப்பாரு, 8ல இருந்து 10 பிடிப்பாரு, அது 6ல இருந்து 10 பிடிப்பாரு, அதிகபட்சம் 18 விழுக்காடு பிடிப்பாரு, 20 விழுக்காடு பிடிப்பாரு அப்படின்னு பெரும்பாலான எல்லா தேசிய ஊடகங்களும் சொன்னது ஒரே கருத்தை. இந்த மாதிரி வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. சம்மந்தமே இல்லாம அதாவது தற்கூரித்தனமா வந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா மத்தவங்கள நீங்க தற்கூரின்னு சொல்றீங்க. உங்க பேர கூட குறிப்பிடல. ஒரு மாநில அங்கீகாரம் 10, 15 வருஷம் கழிச்சு மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கிற கட்சியை பிற மற்றவைகள்ல கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. நீங்க வந்து கூனி குறுகி அசிங்கப்பட்டு உட்காரணும். சரிங்களா? அத மறந்துட்டு நீங்க இன்னொருத்தன் வரலங்கிற அதாவது நீ நீ வந்து உண்மையாவே நீ ஒரு சித்தாந்தம், கொள்கை பேசுறவனா இருந்தா, நாம வரலையேங்கிற வருத்தமும், நம்ம எப்படி வர வைக்கணுங்கிற அந்த ஒரு புத்திசாலித்தனமான சிந்தனையும் தான் உங்களுக்குள்ள வந்துரும் தவிர, இன்னொருத்தன் வரலன்னு நீ என்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சிட்டியோ, அதுலேருந்தே தெரிஞ்சுச்சு நீ மக்களுக்கு நன்மை செய்ய நீ இங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க. இத நீங்க மக்களோட பார்வைக்கு நான் விட்டுர்றேன். இன்னொருத்தர் இந்த பாடி பில்டிங் கை ஒருத்தர் இருக்காப்புல, அந்த ராஜா பேகனோ சம்திங் ஏதோ ஒரு பேரு. சரி அவரு ஏதோ ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவ காட்டுறேன் பாருங்களேன். இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி சோசியல் மீடியால முழுசா காட்டுனது சீமானத்தான். மக்கள் அதிகமா பேசுனது சீமானத்தான். இவர் போயிட மாட்டாரான்னு அதிகம் யோசிச்சது சீமானத்தான். இதுவரைக்கும் பேசாமலேயே 36 லட்சம் எடுத்த ஒரு மனுஷன் இவ்வளவு பேசி குறைஞ்சது ஒரு 50 சீட்டாவது எடுக்க மாட்டாரு. ஆனா இவங்க கருத்து கணிப்புல என்ன செய்யறானுங்க, அதுல சீட்டே வராது, டெபாசிட்டே வாங்காதான்னு சொல்லுங்கடா, டெபாசிட் வாங்காதுன்னு சொல்லுங்கடா, அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. இதை ஏன் சொல்றானுங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னா, மக்கள்கிட்ட செய்திகள் எல்லாம் நாம் தமிழருக்கு ஓட்டே வராதுன்னு சொல்ல வச்சுட்டு பெட்டியை மாத்த போறானுங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. சத்தியமா தான் வருது. ஏன்னா பெட்டியில அதை சொன்னது மாதிரியே திமுக ஆட்சியில் வைக்கிற மாதிரியும் பிஜேபி இது அதிமுக இவ்வளவும் தாவகைக்கு இவ்வளவும் கொடுத்துட்டு இவனை எல்லாம் கூட்டி சேர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு, ஏன்னா 3 பேருமே திராவிடம் இல்ல. யோசிச்சு பாருங்க, இவன் திராவிடம் இவனும் திராவிடம் தான், 3 பேரும் திராவிடம். தமிழ் தேசியத்தை மட்டும் என்னைக்கும் ஜெயிக்க விட்டுறக்கூடாது. விட்டா இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் கிளாஸ் எடுத்து எல்லா பையங்களும் அறிவாளியாக்கி. இவரோட வீடியோ பார்த்த உடனே சரி நான் ஏதோ புத்திசாலித்தனமா ஏதோ சொல்ல வந்திருக்காப்புல, சரி நாம் தமிழர் கட்சியில இருக்காரு, ஏதோ பேசியிருக்காப்புல, என்னதான் பேசிருவோம் பார்க்கலாம் பார்த்தா, நாய்ங்களா காரி துப்பிக்கங்கடா என்னென்னமோ பேசியிருக்காப்புல. எனக்கு என்ன சொல்றது தெரியல. அதை தாண்டி ஏதோ முக்கியமான விஷயம் பேச வராருன்னு பார்த்தா பொட்டியை மாத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. என்ன பொட்டியை மாத்துறாங்க? வெத்தலை பொட்டியா இது? மக்களே நான் ஒரு விஷயம் தெளிவா நான் சொல்றேன். இவிஎம் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா, அந்த மிஷினை வந்து எந்த விதமான கரப்ஷனும் பண்ண முடியாது. எந்த விதமான சேஞ்சஸோ ப்ரீ ப்ரோக்ராம் பண்றதோ அல்லது வந்து எந்த விதமான இல்லீகலுக்குமே அந்த மிஷினை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் நடத்த எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதோடைய மெக்கானிசம் என்ன, அதுக்கு கீழே எப்படி அந்த எலெக்ஷன் கமிஷன் இயங்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை அறிவுலாம் இருந்தா இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் இந்த இவிஎம் மிஷினை மாத்திர பாக்குறாங்க, ஓட்டு போட்ட மிஷினே மாத்த பாக்குறாங்க. இதெல்லாம் வந்து அடி முட்டாள்தனமான ஒரு செயல். ஆனா இவங்க வந்து மத்தவங்கள வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாசிபிளே இல்லங்க. நீ என்ன பெரிய ஹேர் மாரி நீ வந்து இத சொல்ல வர, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு தெரியும். என்ன எப்படி தெரியும்? 2016 சட்டமன்ற தேர்தல்ல கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய சிதம்பரம் தொகுதியில ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆஃபீசருக்கு அசிஸ்டன்ட் புரோகிராமரா எலக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு பொய் டவுட்ன்னா, சிதம்பரம் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய யார் வேணா போய் சிதம்பரம் ஆர்டிஓ ஆஃபீஸ், தாலுகா ஆஃபீஸ்ல எங்க வேணா நீங்க கேட்டுக்கலாம். புவனகிரி தாலுகா ஆஃபீஸ்லயும் நீங்க யார வேணா கேட்டுக்கலாம். அங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன. ஸோ ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சட்டமன்ற தேர்தல ஆர்ஓக்கு அசிஸ்டன்ட் புரோகிராமரா இருந்து அணுகிய ஒரு அனுபவத்திலும், கவுண்டிங் சென்டர் வரைக்கும் ரிசல்ட் அறிவிச்ச வரைக்கும் அந்த எலக்ஷன் கம்ப்ளீட்டா ஒரு எலக்ஷன்ல இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்துல நான் சொல்றேன். ஒண்ணும் தெரியாம சும்மா மண்ணு மாரி இங்க வந்து உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. சரிங்களா? தேர்தல்ல பங்கேற்ற ஒரு உறுப்பினராவும், ஒரு ஒரு எம்ப்ளாயியாவும், 2வது ஒரு அனுபவம் கொண்ட தேர்தல் அனுபவம் கொண்ட ஒரு நபராவும் தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சமாவது பேசிக்காவது யோசிங்கடா. எலக்ஷன் ஓட்டு இந்த ஓட் போட்ட மிஷினை மாத்திருவாங்க. அப்புறம் வந்து காசு வாங்கி எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள கண்டுக்கிறது இல்ல. கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. இந்த கருத்துக்கள கூட நான் ஏற்றுக்கிறேன். ஆனா, எலெக்ஷன் கமிஷனுடைய ஒர்க் பண்ற அந்த மெக்கானிசத்துல மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. மிகப்பெரிய மாநில சார்ந்த ஒரு மிகப்பெரிய இருக்கக்கூடிய எல்லா அரசு துறைகளும் தேர்தலுக்காக தான் வேலை பார்ப்பாங்க. அதுக்காக எவ்வளவு பெரிய பணத்த வந்து ஸ்பெண்ட் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லா துறைகளோட வேலையும் நிறுத்தி அட்மினிஸ்ட்ரேஷன் மொத்தத்தையும் பிளாக் பண்ணி எலெக்ஷனுக்காக மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இது தெரியணும் அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அது ஸ்வீப் பண்றதுலேருந்து
ஆர்ஓஸ் விசிட்டிங்ல இருந்து நம்ம சர்டிஃபிகேட்ஸ் அப்ரூவல் கொடுக்கறதுல இருந்து ஸ்ட்ரீட் மீட்டிங், ப்ரொசஷன் மீட்டிங், அதே போல அந்த கார்னர் ஏதோ ஒரு கார்னர்ஸ்ல வந்து கட்சி மீட்டிங்ஸ் நடத்துறதுல இருந்து கட்சி தலைவர்கள் வந்து அந்த ப்ரொபகண்டா அந்த பிரச்சாரத்துக்கு ஒரு ஒரு மாவட்டங்களுக்கு செல்வதற்கான அப்ரூவல்ஸ் டிஸ்ட்ரிக்ட் டிஆர்ஓஸ் கிட்ட வாங்குறதுல இருந்து இது போல நிறைய இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து இதெல்லாம் மக்களுக்கு வந்து வெளிப்படையா நிறைய விஷயங்களை நம்மளால சொல்ல முடியாது. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க இந்த வீடியோல என்ன கேட்கலாம். ஸோ ஓவராலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் கிடையாது. ஒரு ட்ரூ டெமோக்ரஸி அப்படிங்கிறது சைக்கிளிங் வைஸ் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை நான் என்னுடைய பல வீடியோக்கள்ல நான் சொல்லி வந்துட்டு இருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்க வந்து ஒரு கட்சியை ஆதரிக்கிறேன்ற பேர்ல மக்களை முட்டாள்கள் என்று சொல்லாதீர்கள். மக்களை அறிவாளிகள் இல்லை என்று சொல்லாதீர்கள். அறிவற்றவர்கள், அறிவியினர்கள், அப்புறம் வந்து இந்த படித்த முட்டாள்கள் இதெல்லாம் சொல்றது தயவு செஞ்சு நிறுத்துங்கடா. நீங்க தான் இருக்கல ரொம்ப சீப்பா, ஈனத்தனமா, மட்டமா நடந்துக்கிறீங்க மக்களை பேசுறது மூலமா. ஸோ எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டடா எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அபவுட் திஸ். மே 4th எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவா வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தாவேகாக்கும் ஒரு பெரிய லெவல்ல எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு நான் நம்புறேன். இத்தனை சீட்டு கிடைக்கும், அத்தனை சீட்டு கிடைக்கும், இத்தனை எம்எல்ஏ எங்களுக்கு கிடைப்பாங்க, இல்லை நாங்கள் வின்னிங் பார்ட்டியா வருவோம், இல்லை இவ்வளோ பர்சன்டேஜ் எங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிலாம் நான் பேச விரும்பல. முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து கிரவுண்ட்ல போய் ஒர்க் பண்ணல அப்படின்னாலும், அண்ணன் போலனாலும் கட்சியை வந்து இயக்கியிருக்காப்புல, கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, பூத் லெவல்ல இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமான ரிசல்ட் மே 4th தெரியும். சரிங்களா? ஸோ எந்த விதமான கட்சி முரண்பாடுகளும் இல்லாம ஓவராலா இந்த வீடியோ நான் பேசியிருக்கேன். உங்களோட கருத்துக்களை ஏதாவது இருந்தா இந்த வீடியோல பதிவிடுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தொடர்ந்து என்னுடைய சேனல் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போமா? பாய் பாய்.